ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு இதோட முடிஞ்சு ஹீரோயினோட மாமனார் டெத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறது ஜூவிக்கு விட்டுட்டு போனால் அந்த மெமரி கார்டு மூலமாக ஹீரோக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோ வேகமாக ஹீரோயினை மீட் பண்ணுறக்காக தான் வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயின் தான் வரவே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே இங்கே பாரு என்ன விஷயமா அதை நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், உங்க கூட இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க உங்களை யாரோ கொலை பண்ணக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள ப்ரொஃபஷனல்ஸ், கண்டிப்பாக உங்களை மறுபடியும் கொலை பண்ணக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிமா சொல்ல, என்னையா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் மணிலால கேட்டிங்களா, நான் எதர்ச்சியாவது அந்த பக்கமாக வந்தானான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக மணிலால என்னோட ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவனை கொலை பண்ணவங்களும் உங்களை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களும் ஒரே ஆள் தான் அப்படிமா சொல்ல, நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை, என்ன அட்டாக் பண்ணது டெரரிஸ்ட் தானே அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை டெரரிஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அது யார், அவங்க எதுக்கு நான் சாகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதை நம்ம அவங்களை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நீ இப்போ என்ன சொல்கிற, என்ன நீ வந்து பயமுறுத்துறியா, என்ன கொலை பண்ணக்கு ட்ரை பண்ண பர்சனும் ஃப்ரெண்டை கொலை பண்ண பர்சனும் ஒரே ஆள் தான், அவன் மறுபடியும் என்னை கொலை பண்ணுறக்கு வருவான், ஸோ அது வரைக்கும் நீ என்ன பண்ண போகிற, என் பக்கத்துலேயே என்ன அவனுக்காக வெயிட் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, இவனும் இங்கே பாருங்க என்னால் ஒரு விஷயம் மட்டும்தாங்க இப்போதைக்கு சொல்ல முடியும், அவனோட சிக்னேச்சர் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இவங்க அவனை நம்புற மாதிரியே தெரியல, அங்கேருந்து எழுந்து போக இவன் கைப்பிடிச்சு நிறுத்தி, இந்த நிமிஷத்துலேருந்து யாரையுமே நம்பாதீங்க, என்னை விட்டு விலகி போகாதீங்க, நான் கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கமா அவன் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க இப்போவுமே இவனை நம்புறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, இவனோட கையை தட்டி விட்டு அவங்க அங்கேருந்து போயிடறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஹீரோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டாங்க. ஆக்சுவலாக ஹீரோவும் ஜூயுக்கும் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு ஆளை மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவர் வந்துட்டு போலீஸ் கமிஷனர் தான் போல. அவர் ஹீரோ கிட்ட, இனிமேல் நீ வந்துட்டு பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸில் ஒர்க் பண்ண போகிற, பிரசிடென்ட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவர் ப்ரைவேட்டாக யாரெல்லாம் மீட் பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் நோட் பண்ணி எனக்கு நீ சொல்லணும் அப்படிங்கமா சொல்ல, சார் அது எல்லாமே கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, இங்கே பாரு நான் உன்னோட ஹெட் நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ பண்ணால் போதும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜூயு கிட்ட ஹீரோ கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு பிரசிடென்ட் ப்ரைவேட்டாக மீட் பண்ணுறவங்கலாம் ஏதாவது வந்துட்டு இல்லீகல் ஃபண்ட் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நீ எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும், இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் இல்லை ஜூய்க்கு வந்துட்டு 8 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணிலாக் போகிறக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த இல்லீகல் கேம்பிளிங் ஹவுஸ் எல்லாம் நடத்துறவனுக்கு தான் அப்படி சொல்லி ஹீரோ கேட்க, கேம்பிளிங் மட்டும் கிடையாதுடா, ட்ரக்ஸ் கான்ட்ராக்ட் கில்லிங்னு சொல்லிட்டு எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ அந்த ஹவின் குரூப்போட சேர்மன் கிம்தோ இறந்ததை பற்றி தானே விசாரிச்சுட்டு இருந்த, அவர் யாராவது கொலை தான் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, இது வரைக்கும் எனக்கு சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கலடா, ஆனால் ஹவின் குரூப் அவங்களோட இல்லீகலான பணத்தை எல்லாம் இந்த 8 ஸ்டார் கேங் நடத்துகிற கேசினோவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறானுங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா வந்துட்டு அந்த கிம்தோட இறப்புக்கும் இந்த மணி லாண்டரிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறியா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க, அது என்னன்னு அங்கே போய் விசாரிச்சாதாண்டா தெரியும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்காக தான் ஜூயிக் மணிலாம் போயிருப்பான், அங்கே தான் யாரோ அவனை கொலை பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ நேராக அந்த கமிஷனர் தானே இந்த கேஸ் உங்களுக்கு கொடுத்தது, அவர்கிட்ட வந்துட்டு அவன் எதுக்காக செத்தான் அப்படிங்கிறதே தெரியல, நீங்கள் எதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணீங்க அப்படிங்கமா வந்து கேட்க, ஆனால் அந்த கில்லரை பற்றி தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையேப்பா அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, சார் என்ன நீங்கள் மணிலாக அனுப்புங்க, நான் போய் விசாரிக்கிறேன், அவனோட சாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கமா சொல்ல, பைத்திய மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினும் நவ் ஃபவுண்டேஷனுக்கு தான் போகிறாங்க. ஹீரோயின் அவங்க அண்ணனை மீட் பண்ணி, நம்ம வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனை இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனாக ஆக்கணும், அப்போ தான் வந்துட்டு சேர்மன் பார்க்கு நம்ம கிட்ட இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறத தடுக்க முடியும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க, என்ன நீ பேசிட்டு இருக்கா, உங்களோட கள்ள பணத்தை எல்லாம் நல்ல பணமாக்கறதுக்காக தான் நம்மளே இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கமா சொல்ல, நான் என்னோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கேனே அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா, இனிமேல் இந்த மணி லாண்டரிங்ல நம்ம பண்ணவே போகிறதில்ல அப்படி சொல்ல, சரி இந்த விஷயம் சேர்மன் பார்க்குக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்க, தெரியும் அப்படின்னு இவங்க சொல்ல, ஆமாம் மணிலால உன்னை யாரும் அட்டாக் பண்ணாங்கல்ல, அது நீ சேர்மன் பார்க்குக்கிட்டே இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நினச்சா முன்னாடி நினச்சா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்ல, இவர் அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காரு, ஏன் சேர்மன் பார்க் தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, எனக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் ஜின்தேரா மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம் ஜுன்கியோட அப்பாவை நீ அப்ராட்ல தானே பார்த்தேன்னு சொன்ன அப்படி சொல்லி நக்கலாக கேட்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்போலேருந்து தெரியும் அப்படின்னு அவங்க கேட்க, ஜுன்கியை நான் எப்போ பார்த்தேன்னா அப்போலேருந்தே, ஆனால் இவ்வளோ நாளே எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாமல் இருந்திருக்கேன், அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்க, சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் இதில் பண்ணுறக்கு என்ன இருக்குது, நீ தான் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவரை டிவோர்ஸ் பண்ண போகிறது இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் அவரை டிவோர்ஸ் பண்ணணும்னு எப்போவே பண்ணியிருப்பேன்லம்மா அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, ஏன் நீங்கள் அவரை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்க, நீங்கள் தான் அவர் கூட சந்தோஷமாக வாழவே இல்லையே அப்படி சொல்லிட்டு கேட்க, வாயை மூடு, அன்றைக்கி நீ டோரை கூட லாக் பண்ணல, அங்கே ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸ் தானே இருந்தாங்க,
யாராவது பார்த்துருந்தாங்க அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு ஆள்னால என்னோட மேரேஜ் லைஃப் ரெப்புடேஷன் சொல்லிட்டு எல்லாருமே போயிருக்கும்ல அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா உங்களோட ரெப்புடேஷன் போயிடும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கவலை, உங்களோட ஹஸ்பண்டை நான் திருடிட்டேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எந்த கவலை இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட இருந்து உன்னால் எதையுமே திருட முடியாது, நீ எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா எதுக்காக இத்தனை நாள் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்ட்ட இந்த மாதிரி பேசுறதுல தவிர்க்க தான் அப்படிங்கமா சொல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இதை சீக்கிரத்திலேயே பேசியிருப்பேன், எனக்கு அப்படி நடந்தப்பவே அப்படின்னு ஏதோ சொல்ல வர இவங்க வாயை மூடி இந்த மாதிரி ட்ரிக்கா பேசுறதுலாம் நிறுத்து அப்படின்னு சொல்ல, அக்கா சொல்ல போனா நீங்க தான் எனக்கு தேங்க்யூ சொல்லணும், இந்த கிம் ஒவ்வொரு தடவை அஃபேர் வச்சுக்கும் போதும் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் டீல் பண்ணதே நான் தான் அப்படிங்க மாதிரி உங்க பெருமையா சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நீ யாரு, உனக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கேன், இந்தம்மா சம்மந்தமே இல்லாம அக்கா ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஹவன் குரூப் அதுக்கப்புறம் யார் பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லையா அப்படிங்கமால கேட்டுட்டு, இங்கே பாரு இது உனக்கு தேவையே இல்லாத விஷயம், ஒழுங்கா நீ ஜின்ஹேயும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து சுவிட்சர்லாந்து போயிரு, அங்கே நிறைய நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இருக்கு அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா அதுக்கு பதிலாக கிம்மை நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கமா சொல்ல, அக்கா உங்களோட கல்யாணத்துக்குலாம் முன்னாடியே கிம் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கமா இவங்க சொல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆக்சுவலாக சேனை விட ஜுன்ஹி ஒரு வயசு பெரியவ அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும், நான் இத்தனை நாள் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணதுக்கு காரணமே ஜுன்ஹி தான், ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிளம்ப, அப்போ இந்தம்மா ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்ககிட்ட ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்ம உட்காந்து பேசலாமே அப்படிங்கமா சொல்ல, நீ சொல்லினாலே பரவாயில்ல அப்படிங்கமா உங்க கிளம்ப, ஒரு நிமிஷம் கிம் உங்களை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆக்சுவலாக ஆஃப்ரிக்காவில் தான் நீங்கள் 2 பேர் மீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் காதலில் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது, ஆக்சுவலாக அந்த டைமில் நான் கன்சீவாக இருந்தேன், சர்மன் பார்க்கு கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜப்பான் போயிட்டேன், அந்த கேப்பில் இந்த கிம் கோஜிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸை டேட் பண்ணிட்டு இருந்தான், ஒரு நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் இவன் பக்கத்துலேயே இறந்து கிடந்தாங்க அப்படிங்கமா சொல்ல, என்ன சொல்கிறோம் அப்படி சொல்லி இவங்க ஷாக் ஆகி கேட்க, அவங்க இறந்ததுக்கு காரணம் ட்ரக் ஓவர் டோஸ் ஆனது தான், ஆக்சுவலாக ஹவன் குரூப்போட ஃபியூச்சர் சேர்மேனு ஒரு பொண்ணு கூட ஹோட்டலில் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கும், அந்த டைமில் கிம்முக்கு வேற ஒரு ஃபியான்ஸ் இருந்தாங்க, அந்த பொண்ணோட ஃபேமிலி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த டைமில் உங்களோட பப்ளிக் இமேஜ் ரொம்ப ஹையாக இருந்துச்சு, ஹோ அன்சோ அப்படின்னாலே ஏஞ்சல் ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிறது அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சர்மன் பார்க் நினச்சாங்க, ஸோ அதனால தான் அவங்க கிம்மை ஆஃப்ரிக்காக்கே அமுச்சு வச்சாங்க, அக்கா உங்களுக்கு இந்த விஷயம் உங்களோட ப்ரைடை ஹர்ட் பண்ணலை, உங்களை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நக்கலாக சொல்ல, இவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது, ஆனாலும் கெத்த விட்டு கொடுக்காம, ஸோ அதுலேருந்து நீ இவரோட கான்குபைனாக இருக்க, இந்த விஷயம் உன்னோட ப்ரைடை ஹர்ட் பண்ணலை அப்படி சொல்லிட்டு கேட்க, அது பரவாயில்ல ஏன்னா அவரோட சொந்த குழந்தைய நான் வளர்த்துட்டு இருக்கேன்ல அப்படிங்கமா சொல்ல, இவங்க ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்ப, இந்தமா அவங்களை பிடிச்சி நிறுத்தி நீங்கள் இப்போவுமே அவரை டிவோர்ஸ் பண்ண போகிறது இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க, முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, இனி உன்னோட வாழ்க்கையில் மிச்சம் இருக்க நாட்களை கூட அவரோட கான்குபைனாவே களி அப்படிங்கமா சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் சேர்மன் பார்க்கு ஹீரோயினை கூப்பிட்டு, நம்ம ஜுன்ஹே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அதுவும் கிம்மோட பையனா, இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீ இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்த அப்படிங்கமா கேட்க, நீங்கள் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கமா சொல்ல, இங்கே பாரு இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல, இதுக்கு எனக்கு கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தா, அந்த மாதிரி அப்படி வாய் முடிக்குது. இப்போ கிம் ஹீரோயின் கிட்ட, உன்னை பொறுத்தவரையில் நான் ஒன்றுமே இல்லை, உனக்கு ஜின்தேரை பற்றி எல்லா விஷயமும் தெரியும், ஜுன்ஹேனோட பையன் அப்படிங்கிறது கூட தெரியும், ஆனால் ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நீங்கள் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணேன், நீ என்னோட ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை டிவோர்ஸே பண்ண மாட்டேன் அப்படிங்கமா சொல்ல, சரி அப்படின்னா ஜின்தேராவையும் ஜுன்ஹேயும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படிங்கமா சொல்ல, இவன் அதை கூட அவங்க அம்மா கிட்ட கேட்கணும் அப்படிங்கமா சொல்ல, இவங்களுக்கு கடுப்பாகுது, நீ எல்லாம் ஒரு மனுஷனாட அப்படிங்கமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின்தேரா சர்மன் பார்க்க மீட் பண்ணி ஹீரோயினை மீட் பண்ணி பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிடுறேன், சர்மன் பார்க்கும் சரி இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கமா சொல்ல, ஆமாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அவங்களுக்கு கடுப்பாகுதே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல உன்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன், இங்கேருந்து முதல்ல கிளம்பிப்போ அப்படிங்கமா அந்த மாதிரி கத்திட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீனே சேர்மன் பார்க்க அந்த லாயருக்கு கால் பண்ணி, உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடச்சிருச்சா அப்படி சொல்லிட்டு ஏதோ பற்றி கேட்க, அவர் கிடச்சிருச்சு அப்படிங்கமா சொல்ல, நாளைக்கு இதை வச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படிங்கமா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டேவே பார்த்தா சேர்மன் பார்க் வீட்டில் தான் ஏதோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே ஜுன்ஹி அந்த ஜின்தேரா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பக்கத்துலேயே கிம்மும் டென்ஷனாக நின்றுருக்கான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கிம்மோட தம்பியையும் அவனோட ஒய்ஃபையும் நம்மளுக்கு காட்டுறாங்க, இவங்களும் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல். அப்போ தம்பி ஒய்ஃப் ஜுன்ஹியை பார்த்துட்டு எதுக்கு இந்த பையன் இங்கே உட்காந்துருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு கிம்மோட தம்பி சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்க போகுது, ஆக்சுவலாக இவன் ஜின்தேராவோட பையன், ஜின்தேரா என்னோட அண்ணனுக்கு முன்னாடி செக்ரட்டரியாக இருந்தவங்க, நம்ம இன்னைக்கு ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம் அப்படிங்கமா சொல்ல, இந்த லேடிக்கு விஷயம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது. இப்போ தான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஹீரோ கூட வராங்க, அங்கே ஜுன்ஹி இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, கிம்மை பார்த்து அப்படியே
ஒரு முறை முறைச்சிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக ஆக்சுவலாக இப்போ தான் ஹீரோவுமே வந்துட்டு அந்த பார்ட்டியில் நடந்த விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு இடையில அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோயின் சேர்மன் பார்க்க மீட் பண்ணி எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அந்த அம்மா வந்து கிம்முக்கும் ஜுன்ஹிக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்துருக்கும் போல அந்த ரிப்போர்ட் எடுத்து வச்சு ரெண்டுமே அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க இப்போதான் ஒரு பெரிய விஷயமே நம்மளுக்கு தெரிய வருது. ஹீரோனோட பையன் சான் இருப்பான்ல அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிட்டான் போல. ஹீரோயின் தான் இதை யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படிங்கமா சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. நீ சொல்லி தானே நான் இதை வந்து பண்ணேன், இதை எத்தனை நாளைக்கு நீ கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கமா வந்து கேட்க அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, என்னோட பையனுக்கு பதிலாக வந்துட்டு இந்த பையனை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க ஆமாம் இத்தனை நாள் அந்த பையன் அவங்க அம்மாவோட சர்நேமில் வாழ்ந்துட்டு இருந்தான், இனிமேல் வந்துட்டு அவன் அப்பாவோட சர்நேம் அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கமா சொல்ல நீங்கள் சர்நேமை கொடுங்க இல்லை அந்த குரூப்பே தூக்கி கொடுங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனால் என்னோட பையனை அவன் வளர்றதை நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இந்த சிங்கிள் ஃபோட்டோனால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நீ வந்து இன்னும் ஹவின் குரூப்போட பொண்ணு தான், இது எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீ இன்னொரு குழந்தை வந்து பெற்றுக்கோ, அட்லீஸ்ட் உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நியூ சேர்மன் ஆகிறக்கான வழியிலையாவது நிற்காமரு, நீ வந்து டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன் இன்னொரு குழந்தையும் பெற்றுக்க மாட்டேன், உன்னோட ஹஸ்பண்ட் சேர்மன் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே உனக்கு இல்லை அப்படின்னா நீ என்ன சதி பண்ணுறக்காக காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சொல்கிற விஷயம் இந்த பையனை என்னோட சேனல் ஆக்காது, இந்த ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த பையன் தான் என்னோட சேனல்னு சொல்லி நினைப்பாங்க அப்படிமா சொல்ல அதுக்காக தான் இந்த ஃபோட்டோவே எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா கத்த இவங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. அடுத்த சீனில் பார்த்தா விருப்பமே இல்லாமல் இவங்க அந்த ஃபோட்டோ ஷூட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் சேர்மன் பார்க்க இவங்களை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜுன்ஹியோட கையை பிடிச்சிட்டு வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு சானோட ரூமை ஜுன்ஹியோட ரூமை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி வேற சேர்மன் பார்க்க சொல்லியிருப்பாங்க போல. சானோட திங்ஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக வந்துட்டு இருக்கு. இந்த கோவத்தில் காரை வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்க நல்ல வேலை ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இப்படி பிரேக் அடிச்சு நிறுத்திடுறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து கார்ல ஏறி உட்காந்துக்க நீ எங்க வர ஒழுங்கா இறங்கு அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இங்க பாருங்க நீங்க இப்படி தனியா போறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு, நான் இங்க இல்லை அப்படி சொல்லி வந்து நினச்சிக்கோங்க, நீங்கள் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணுங்க அப்படிங்கமா சொல்ல அவன் இறங்க மாட்டான் போல அப்படி சொல்லி நினச்சிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறவங்க இப்போ ஒரு பீச்சுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே மணலில் அப்படியே அமைதியாக நடந்துட்டு இருக்க ஹீரோவுமே அவங்க கூட அப்படி நடந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கேருந்து கிளம்பும் போது இவங்க வந்து மணல் நடந்தாங்க இல்லையா, ஸோ காலெல்லாம் வந்து மண்ணா இருக்கு அப்படி சொல்லி தொடச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அப்படி அவங்க கோச்சு வச்சு காலெல்லாம் தொடச்சி விட்டு ஷூவெல்லாம் வந்து மாட்டி விடுறான். இவங்களே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா என்னங்கிறது வந்து தெரியல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டேன், நீங்கள் அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தையை கூட நான் நம்ப கிடையாது, இன்னுமே எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக தான் இருக்குது, ஒருவேளை நான் உங்களை நம்பணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படிங்கமா வந்து கேட்க இவனுக்கு வந்து அதுக்கு காரணம் தெரியலையா, இருந்தாலும் வந்துட்டு டைம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கமா சொல்ல இவங்க வந்து சரி ஓகே அது வரைக்கும் என்னோட பாடி கார்டை நீங்கள் உங்களோட வேலையை செய்யலாம் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்க இவங்களோட வெக்கேஷன் ஹோமுக்கு போக அங்கே ஆல்ரெடி கிம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ எதுக்கிட்ட இங்கே வந்திருக்கான் அப்படிங்கமா யோசிச்சுட்டே தான் ஹீரோயின் போகிறாங்க. அவள் இவங்க கிட்ட நீ இங்கே தான் வருவேன்னு நினச்சேன், அதான் நான் வந்தேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்க அப்படின்னா உனக்கு இன்னொரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க இவங்களுக்கு புரிஞ்சு போயதோ ஜின் தேராட்ட நான் சொன்ன விஷயங்களை பற்றி கேட்கறதுக்கு தான் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க இங்கே பாரு உனக்கு நான் வேண்டாமா இல்லை நம்ம குழந்தை வேண்டாமா அப்படி சொல்லி இவன் கேட்டுருக்கேன். இங்கே எனக்கு என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சா, இதை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க, ஆக்சுவலாக உங்களோட டேர்ட்டெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு தேவைப்பட்டேன், அதுக்காக தான் அவசர அவசரமாக என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படி சொல்லி இவங்க கேட்க அப்படின்னு என்னோட அம்மா தான் வந்து நினச்சாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணம் உன்னை நான் லவ் பண்ணது மட்டும்தான், இங்கே பாரு நம்ம வந்து இன்னொரு குழந்தை வந்து பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கத்த ஆரம்பிக்க வெளியில் நிற்கிற ஹீரோக்கு இந்த சவுண்ட் வந்து கேட்டது. இந்த கிம் வந்துட்டு இங்கே பாரு நான் உன்னோட ஹஸ்பண்டு, நீ எனக்கு மட்டும்தான் வந்து சொந்தம், எனக்கு டிவோர்ஸ் கூட தரமாட்டேன் நீ சொல்லிட்டே இல்லை, என்னோட அஃபேர் தெரிஞ்சுமே அதை தெரியாத மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள காரணம் வந்துட்டு என்ன அப்படிங்கமா வந்து கத்த ஆரம்பிக்க ஹீரோ ஓடி வந்து இவனை அப்படியே தடுத்து பிடிச்சிடுறான். அமைதியா இருங்க சார் அப்படிங்கமா வந்து சமாதானப்படுத்தேன், இவன் இருக்கிற கோவத்தில் என்னை விடு அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அது டிஃபிகல்ட் தான் சார் அப்படிங்கமா அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே பேச வேண்டாம் வாங்க கிளம்பலாம் அப்படிங்கமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறேன். இங்கே கிம் வந்து இப்படி கோவத்தில் நின்றுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டேலி ஹீரோவை இவங்களோட செக்யூரிட்டி ஆஃபீஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க கம்ப்யூட்டர்லாம் காட்டி இப்படி தான் நாங்கள் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கமா சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக பார்த்தா அங்கே இருக்கவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதாவது ட்ரைனிங் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்க்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்ககிட்ட எல்லாம் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தா ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்க ஒரு ஆள் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். 5 நிமிஷத்துல அந்த ஆள் வந்து படுக்க போட்டுறான். அந்த ஆள் கடுப்பாயிட்டு எனக்கு ரீமேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க 2 பேர் இப்போ பாக்ஸிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயுமே ஹீரோவை அடிச்சு ஓட விட்டுறான். பார்க் ஹீரோ கிட்ட இத்தனை வருஷம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது கெத்துதான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ ஆமா கிம்முக்கு நீங்கள் எத்தனை வருஷமா பாடி கார்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 7 வருஷமா அப்படின்னு சொல்ல ஆமா கிம்முக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பையன் இருக்கான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் சுவிட்சர்லாண்டில் இருக்கான் அப்படிங்கமா இருந்தாலும் சமாளிக்க என்ன சொல்றீங்க
சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு உன்னோட வேலைக்கு சம்மந்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் கேள, அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே சார், பழைய சேர்மன் ஹார்ட் அட்டாக்ல தானே இறந்தாரு, அந்த கிராண்ட் பேலஸில் தானே இறந்தாரு அப்படி சொல்லிட்டு கேட்க, ஏன் இப்போ நீ இதை கேட்குற அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை சார் என்னோட ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இதை பற்றி விசாரிச்சாரு அப்படிங்கமா சொல்ல, என்னது போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் லைட்டாக பதட்ட ஆகிற மாதிரி தான் வந்து தெரியுது. அவரை நியூஸ் பேப்பர்லாம் படிக்க சொல்ல, ஆன்லைனில் கூட இந்த ஆர்டிக்கல்லாம் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க சொல்ல அப்படிங்கமா சொல்லிட்டு வந்து போயிடா. இவனுக்கு இன்னுமே வந்து சந்தேகம் அதிகமாகிட்டே தான் வந்து போகுது. இப்போ ஹீரோ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேயே இருக்க ஒரு ஆள் கிட்ட இருந்து கிம் ரிலேட்டடான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்க, அந்த ஆள் கரெக்டாக கேட்குறேன், நீங்கள் அவருக்கு ஒன்றும் பாடி கார்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நான் என்டையர் ராயல் ஃபேமிலிக்குமே வந்துட்டு இன்சார்ஜ் தான் அப்படிங்கமா சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ அந்த வீடியோ வந்து போட்டு பார்க்குறா, அதில் எதுவுமே சந்தேகப்படுற மாதிரியே இல்லை. இப்போ ஜூக்கு வந்து ஒரு மெமரி கார்டு விட்டுட்டு போயிருப்பான்ல, அந்த வீடியோ போட்டு பார்க்கும்போது அவரோட இந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த இடம் வந்துட்டு இந்த கிராண்ட் பேலஸே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு, யாரோ இவரை கொலை தான் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதா ஜூயை ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜூய்க்கே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவனை கொலை பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற இவன் யோசிச்சுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் தெரிவிச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் வந்து மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.